பேராசிரியர்னு சொல்லுவாங்க, அவர் எந்த காலேஜில் பேராசிரியர்னு தெரில, அவர் கூட ஏதோ சொன்னார், இட்லி சாம்பார்லாம் இல்லை, இட்லி கறி குழம்பு தான் எங்கள் தமிழர்களுடைய உணவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது இங்கே சைவம் அப்படின்றது யாருங்க, எல்லாருமே அசைவம் தாங்க. அந்த என்னது முப்புரி நூல் அணிந்த பார்ப்பனர்கள், அவங்க வந்து கடுகிலும் சிறுத்த சிறுபான்மை, என்ன ஒரு 2% 3% இருப்பாங்களா, அவங்க மட்டும்தான் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சிக்கன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கு வந்து தரமான சிக்கன் இருக்கா அப்படின்றது ஒரு நிறைய கேள்வி எழுப்பப்படுகின்றது. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து இதை சாப்பிட்டுட்டு இது ஆயிடுச்சு, இது கெட்டு போன இதை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு செக் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் சீல் வைக்கிறாங்க, பிரியாணி கடை அப்படின்றாங்க. அப்புறம் அது என்னது ஷவர்மாவா, இது கேரளத்துலேயும் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால் இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ கேட்கலாம், சார் காய்கறி மட்டும், காய்கறி வந்து என்னதான் ஆனாலும் கொஞ்சம் காஞ்சி போகும், அவ்வளோதான். அந்த வெண்டைக்காய் முத்தலானாலும் அதை சாப்பிட்டா உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. கீரை வந்து 2 நாள் ஆயிடுச்சு காஞ்சி போயிடுச்சுன்னா கூட அதை சாப்பிட்டா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் சிக்கன்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை, அது வந்து ஏதோ ஊசி கீசியெல்லாம் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு பிரச்சனை வந்தது தெரியுங்கள, நீங்கள் வந்து கோழியை வந்து கடை கொண்டு வரீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இதுக்கு தீனி போடுறதை நிறுத்தினோம், இவங்க வந்து வெயிட் ஏறணுன்றதுக்காக தீனியை போடுறாங்க. பெருசாக எதுவும் வரவேற்பு இல்லாமல் அது போயிருக்கு. இந்த மாதிரி நம்ம கிராமங்களில் இருக்கிற விஷயங்களை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பண்ணால் மட்டும்தான் பரவலான குரோத் இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் இன்றைக்கி இருக்கிற ஆட்டோமேஷன் ஏஐ இதிலெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 50,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? ஸோ முக்கியமான விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி வெறும் ஆப்டிக்ஸ் மட்டுமே ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா இது சரி வராது சிவா. இதெல்லாம் ஆதங்கம், வேறு ஒன்றும் இல்லை, விஷுவல் திங்கிங்னு சொல்லுவாங்க. அவர் மௌனமாக இருக்கார், பேசுகிறாரு, உங்களுக்கு என்ன வந்தது? நரசிம்மராவ் அவர்கள் சிரிக்கவே மாட்டார், பேசவே மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் புரட்சியாக வெடிச்சிருச்சு, ஒன்றுமே இல்லைல்ல. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. எதையோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு, மக்கள் புரட்சி மௌனமாக இருந்தால் அது ஒன்றே புரட்சி நடக்கும், நடந்துட்டு போட்டோம். நாளைக்கு நீங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா சந்தோஷப்படுறதை விட்டுட்டு நீங்கள் ஏங்க அவங்களுக்கு எடுத்து கொடுத்துனுக்கிறீங்க? படிப்பில் முதல்வன் அப்படின்னா அப்போ இதுவும் வந்து பாரபட்சம் பார்க்குற மாதிரி இல்லையா? அப்போ அங்கேயே ஒரு 100 பேர் 500 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் முதல்வன் ஒரே ஒருத்தர் தானங்க இருக்க முடியும், எல்லாருமே முதல்வன் ஆகிட முடியுமாங்க? அதனால் அந்த பேர் வச்சதே தப்பு. அடுத்தது இந்த முதல்வர் தாய்மானவர் அப்படின்னு நல்ல காலம், இதுக்கு யாரும் இந்த பக்கத்துலேருந்து முட்டு கொடுக்கல போல இருக்குது. தாய்மான சுவாமி அப்படின்றது வந்து ஒரு மதத்தை குறிப்பிடுவதாக இருக்கின்றது. அதனால் வந்து மதச்சார்பற்ற அரசு இந்த பெயரை நீக்க வேண்டும் அப்படின்னு. சரி, இவங்க வந்த பிறகு அந்த அம்மா கேண்டீனில் போய் மேலே வந்து இப்போ ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவரவர் இஷ்டப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் பல்வேறு தலைவர்களும் அரசியல் கட்சிகள் மக்கள் எல்லாருமே முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த உணவு சம்பந்தப்பட்டு பெரிய பிரச்சனைகள் எல்லாமே நாட்டில் வெடிக்கக்கூடிய நிகழ்வுகள் நாம பார்த்துருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல வந்து சிக்கன் பிரியாணி போடணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பேசியிருந்தாங்க. முதல்வர் அவர்களிடத்துல கோரிக்கை வச்சிருக்கோம், விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு. திமுகவில் முன்னாள் எம்பி இளங்கோவன் அவர்கள், TKS இளங்கோவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலுகளில் போடுவது ஒவ்வாமை ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே படிப்பாங்க, சைவம் அசைவம். அப்போ அசைவம் சாப்பிடும்போது சைவ குழந்தைகளும் வந்து அந்த சிக்கனை சாப்பிடுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். ஸோ இதனால பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு சிக்கல் நெருக்கடி ஏற்படும் அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் முன் வச்சிருக்காங்க. இதற்கு ராஜ்மோகன் அவர்களும் பதில் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி புரிந்து கொள்வது? ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு பேராசிரியர்னு சொல்லுவாங்க, அவர் எந்த காலேஜில் பேராசிரியர்னு தெரில, அவர் கூட ஏதோ சொன்னார், இட்லி சாம்பார்லாம் இல்லை, இட்லி கறி குழம்பு தான் எங்கள் தமிழர்களுடைய உணவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது இங்கே சைவம் அப்படின்றது யாருங்க, எல்லாருமே அசைவம் தாங்க. அந்த என்னது முப்புரி நூல் அணிந்த பார்ப்பனர்கள், அவங்க வந்து கடுகிலும் சிறுத்த சிறுபான்மை, என்ன ஒரு 2% 3% இருப்பாங்களா, அவங்க மட்டும்தான் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருப்பாங்க.
அப்படி இருக்கச்ச வந்து சைவமும் இருப்பாங்க, அசைவமும் இருப்பாங்க. அவங்க வீடுகளில் வந்து அந்த குழந்தைங்க தெரியாமல் சாப்பிட்டுடுச்சின்னு சொன்னால் அது பெற்றோர்கள் வேற எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அப்படி இப்படிலாம் வந்து பூசி மொழிகிருக்காரு TKS இளங்கோவன். இது வந்து அரசியல் தான் பார்க்கணும். வேற நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்த முட்டை கொடுக்கறதுலயே வந்து அப்பப்போ புகார் வருது, அழுகி போன முட்டை இந்த மாதிரி அப்படின்ற ஒரு பிரச்சனை. இல்ல முட்டை அப்படின்னு வரும்போது அப்போ முட்டை வந்து அசைவம் அப்படிங்கிறது TKS இளங்கோவன் அவர்களுக்கு புரியல. ஏன்னா கலைஞர் அவர்களால் தான் முட்டை போடப்பட்டது. நல்லா கேட்டீங்க. இது வந்து நானே சொல்ல வேணான்னு பார்த்தேன், நீங்களா எடுத்து கொடுத்துட்டீங்க. அந்த முட்டையிலிருந்து தான் கோழி வருகின்றது. கோழியிலிருந்து தான் முட்டை வருதா? சரி, ஏதோ ஒன்று வருது விடுங்க. ஓகே, முட்டையிலேருந்து கோழி வரல, கோழி குஞ்சு வருது, மாற்றி சொல்லிக்கலாம். அப்போது முட்டைக்கு இல்லாத பிரச்சனை அதுலேருந்து வருகின்ற கோழி கொஞ்சம் பெருசாச்சுன்னா அதுக்கு வந்துடுமா அப்படின்னு சரியாக கேள்வி கேட்கலாம் அவரை. நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, அது அரசியல் அப்படின்னு. இந்த சிக்கன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கு வந்து தரமான சிக்கன் இருக்கா அப்படின்றது ஒரு நிறைய கேள்வி எழுப்பப்படுகின்றது. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து இதை சாப்பிட்டுட்டு இது ஆயிடுச்சு, இது கெட்டு போன இதை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு செக் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் சீல் வைக்கிறாங்க. பிரியாணி கடை அப்படின்றாங்க. அப்புறம் அது என்னது ஷவர்மாவா, இது கேரளத்துலேயும் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அந்த குவாலிட்டி செக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அடுத்தது இன்றைக்கி பல பேரும் தேடி போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நாட்டுக்கோழி. அதுலேயும் வந்து இந்த க்ரீனி சிக்கன் வேறு ஒன்று இருக்குது. வெறும் மூலிகைகளை மட்டும் போடுறது, இந்த இன்ஜெக்ஷன் போட மாட்டாங்க, மற்ற இதெல்லாம் அந்த க்ரோத் இது அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பியூராக நம்ம இந்த எப்படி ஆர்கானிக் காய்கறிகள்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பட் அரசாங்கம் அவங்க டெண்டரு அந்த காசில் வந்து இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இது பண்ண முடியுமா? ஸோ வேறு காசு இருந்தது, நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் பெரும்பாலும் நாட்டுக்கோழி இந்த மாதிரி வந்து அது முட்டையே இப்போ நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா என்னது கேஜ் ஃப்ரீ ஃபார்ம் எக்ஸு அப்படின்லாம் போடுறாங்க. எதுக்காக? கோழி முட்டை எல்லாம் ஒன்று தானே. அப்போ வந்து கூண்டில் இல்லாத கோழி முட்டை தனியாக விலை அதிகம், அதெல்லாம் நாட்டுக்கோழி முட்டை ரேட் அதிகம், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்குச்சு நீங்கள் சிக்கன் அப்படின்னு சொல்லும்போது இந்த குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் என்ன ஆகும்? ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நிறைய பிரச்சனை வரும் இல்லையா. அதனால் இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ கேட்கலாம், சார் காய்கறி மட்டும், காய்கறி வந்து என்னதான் ஆனாலும் கொஞ்சம் காஞ்சி போகும், அவ்வளோதான். அந்த வெண்டைக்காய் முத்தலானாலும் அதை சாப்பிட்டா உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. கீரை வந்து 2 நாள் ஆயிடுச்சு காஞ்சி போயிடுச்சுன்னா கூட அதை சாப்பிட்டா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் சிக்கன்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை, அது வந்து ஏதோ ஊசி கீசியெல்லாம் போட்டு இது பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ ஒரு பிரச்சனை வந்தது தெரியுங்கள. நீங்கள் வந்து கோழியை வந்து கடை கொண்டு வரீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இதுக்கு தீனி போடுறதை நிறுத்தினோம், இவங்க வந்து வெயிட் ஏறணுன்றதுக்காக தீனியை போடுறாங்க, இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டு இப்போ ஒரு பிரச்சனை வந்தது இல்லை. அதில் இன்னும் சொல்கிறாங்க, அதில் இருக்கிறதுனால என்னென்னவோ ஆகுது, சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க அவங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல், அதாவது இவங்க வந்து ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் எதை பண்ணணுமோ அதை விட்டுட்டு வெறும் ஆப்டிக்ஸுக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க சிவா. இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு விளம்பரம் பார்த்தீங்களா, நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம். முக்கியமாக என்ன பண்ணணுமோ இவங்க வந்த பிறகு ஏதோ 20,000 கோடி கடன் வாங்கிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ கடனை குறைக்கணும், அதுக்கு வந்து முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. நாங்கள் வந்து வருமானத்தை பெருக்குகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மான்டெக் சிங் அலுவாலியாவை கொண்டு வந்து குழு போடுறோன்னு அவங்க ரகுராம் ராஜன் இன்னும் சில பேரை போட்டு ஒரு குழு வச்சாங்க. இவரை கொண்டு வந்து ஒரு குழு வச்சுருக்காங்க. வருமானத்தை அதிகரிக்க வேண்டும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் முதல்ல தொழிற்சாலைகள் நிறைய வரணும். தொழிற்சாலைனா நீங்கள் எடுத்த உடனே 1000 கோடி 10,000 கோடி இப்படியே நினச்சிருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இந்த சிறு குறு தொழில்கள்னு ஊபியில் சரியாக பண்ணிட்டு இருக்காரு. 1 district 1 product அப்படின்னு கரூரில் அந்த முருங்காய்க்காக இது பண்ணாங்க. அது தட் இஸ் என்ன சொல்கிறது, பெருசாக எதுவும் வரவேற்பு இல்லாமல் அது போயிருக்கு. இந்த மாதிரி நம்ம கிராமங்களில் இருக்கிற விஷயங்களை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பண்ணால் மட்டும்தான் பரவலான growth இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் இன்றைக்கி இருக்கிற ஆட்டோமேஷன் ஏஐ இதிலெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 50,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? ஸோ முக்கியமான விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி வெறும் ஆப்டிக்ஸ் மட்டுமே ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா இது சரி வராது சிவா. அதே நேரத்தில் இந்த உணவு அப்படிங்கிறது வந்து ஒரு புரட்சியாகவே பள்ளிக்கூடங்கள்ல ஆரம்பத்திலிருந்து இருந்தது. அதாவது நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் உணவை கொண்டு வந்தாங்க. காமராஜர் அவர்கள் இலவச உணவு மதிய உணவு அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. கலைஞர் அவர்கள் முட்டை போட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் வாரத்துக்கு 2 முட்டை அப்படிங்கிற நிலையில இன்னும் மேம்படுத்தினாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சிக்கன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சப்பவே இப்போ திமுக தரப்புல இருந்து நீங்க சொன்னது போல குவாலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்வைக்கப்படலை. இந்த ஒவ்வாமை தான் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் வந்து அசைவம், இந்த பக்கம் சைவம். ஸ்டூடெண்ட் இருக்கும்போது அசைவம் சாப்பிடுவதை பார்க்கும்போது சைவம் சாப்பிடக்கூடிய பையனும் போய் அந்த பீஸை வாங்கி சாப்பிட்டுருவான் அப்படிங்கிற கருத்துக்கள் தான் முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்போ மாட்டுக்கறி விவகாரம் நமக்கு தெரியும், பன்னிக்கறி விவகாரம் நமக்கு தெரியும், பிரச்சனைகள் எந்த அளவில் நடந்தது அப்படின்னு.
ஸோ இப்போ TKS இளங்கோவன் முன்வைக்கக்கூடிய சைவம் அசைவம் அப்படிங்கிற விஷயம் தானே ஒரு முரண்பட்டதா தெரிகிறது. சிவா, பல பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் நாட் பர்மிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கூட என் நண்பர் ஒருத்தர் கேட்டார், இதில் என்ன இருக்குது, அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க சாப்பிட்றது, இதை எப்படி தடை பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு இன்னொரு நண்பரே கரெக்டாக பதில் சொன்னார். ஆமாம்மா, என் குழந்தை படிக்கிற ஸ்கூலில் வந்து முட்டை கூட எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு அவருடைய சைல்ட்ஹுட் இதை சொன்னார். அப்போ வந்து இவர் எடுத்துகிட்டு போகிறதில்ல, இவங்க அசைவம் தான். இப்போ யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா பசங்க எல்லாம் மோஸ்ட்லி ஒன்றா தானே உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுவும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டை ஊற்று விட்டுருப்பாங்க. அவங்க என்ன 10 முட்டையாக கொடுக்க போகிறாங்க டிஃபன் பாக்ஸில். அப்போ அந்த குழந்தை மட்டும் அதை சாப்பிடும்போது மற்ற குழந்தைகள்லாம் அப்படி பார்த்துக்கினே இருக்கும், நமக்கு இல்லையே அப்படின்ட்டு. இது ஒன்று. இன்னொன்று வந்து வசதி இல்லாத வீட்டு குழந்தைகளாகவும் இருக்கும். அப்போ அவங்க முன்னாடி வச்சு சாப்பிடும்போது நீ அவன் பக்கத்தில் கூட உட்காந்து சாப்பிடலாம், தூரக்க உட்காந்து சாப்பிட்ற, அவன் வந்து ஏதோ ஒரு சிக்கனை கடிக்கிறான் இல்லை ஒரு முட்டையை கடிக்கிறான் போது இந்த குழந்தை மனசில் யூனிஃபார்ம்னு எதுக்கு கொண்டு வந்தாங்க? எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும், எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தானே யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம், சார் நாங்கள் சிக்கன் எல்லாருக்கும் போடுறோமே அப்படின்னு. கரெக்டுங்க, அது எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னா சொல்ல முடியாது இல்லையா? அப்புறம் சாப்பிட்ற குழந்தை சாப்பிடாத குழந்தை அப்படின்னு ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உருவாக்குகின்றீர்கள். இதுதான் குழந்தைங்க மனசில் ஏன் இந்த வித்தியாசத்தை விதைப்பது அப்படின்றது. அங்கே TKS இளங்கோவன் அவர்கள் வந்து சைவம் அசைவம் அப்படின்னு ஒரு மாதிரி அரசியல் ரீதியாக பேசினாலுமே மனவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் மௌனமாகவே இருக்காங்க. இந்த மௌனத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு புரட்சியாக வெடிக்கும், இது தாவேக்காவுக்கு ஆபத்தாக மாறும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏன் அவ்வளோ ஆக்கிறேன்? தாவேக்காக ஆபத்தானே நீங்கள் சந்தோஷப்பட்டு போக வேண்டியது தானே, ஏங்க இதெல்லாம் வெளில சொல்லி நிற்கிறீங்க நீங்கள்? இல்லை, அதான் கம்பெனி சீக்கிரட்டா வெளியே சொல்லிட்டாரா, எப்படி புரிந்து கொள்வது? இதெல்லாம் ஆதங்கம், வேற ஒன்றும் இல்லை. விஷுவல் திங்கிங்னு சொல்லுவாங்க. அவர் மௌனமாக இருக்காரு, பேசுகிறாரு, உங்களுக்கு என்ன வந்தது? நரசிம்மராவ் அவர்கள் சிரிக்கவே மாட்டார், பேசவே மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் புரட்சியாக வெடிச்சிடுச்சு, ஒன்றுமே இல்லைல்ல. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. எதையோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு, மக்கள் புரட்சி. மௌனமாக இருந்தால் அது ஒன்றே புரட்சி நடக்கணும், நடந்துட்டு போட்டோம். நாளைக்கே நீங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா சந்தோஷப்படுறதை விட்டுட்டு நீங்கள் ஏங்க அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறீங்க? அதே முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்த நான் முதல்வன், தாய் மாணவன் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெயர் மாற்றம் செய்வதற்கான தற்போது தாவேக்கா அரசாங்கம் பெயர் மாற்றம் செய்வதற்கான காரணமே என்ன அப்படின்னா, மக்கள் மத்தியில் ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் நிலைத்திருக்கிறது, அதனால தான் பெயர் மாற்றம் செய்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அந்த நான் முதல்வன் திட்டத்தை வந்து திறன் மேம்பாட்டு திட்டம் ஏதோ சம்திங் மாற்றிருக்காங்க போல இருக்கு. அதில் ஸ்டாலின் முதல்வன் இல்லை. நான் முதல்வன் அப்படின்னாலே ஸ்டாலின் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த ஞாபகத்தை மறக்கடிப்பதற்காக இப்போ பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நான் முதல்வன் அப்படின்னா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நான் முதல்வன் அப்படின்னா முதல்வர் அப்படின்னாலே சீஃப் மினிஸ்டர் அப்படிதான் நம்ம ஒரு இது இருக்கு இல்லையா? இந்த கல்லூரியில் இருக்க முதல்வர் எல்லாம் விட்டுருங்க நீங்க. அப்போ நான் முதல்வன் பேர் வச்சதே வந்து எனக்கு அது சரியா படலை. எதுல முதல்வன் அது சொல்லுங்க. படிப்புல முதல்வன் அப்படின்னா அப்ப இதுவும் வந்து பாரபட்சம் பார்க்குற மாதிரி இல்லையா? அப்போ அங்கேயே ஒரு 100 பேர் 500 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் முதல்வன் ஒரே ஒருத்தர் தானங்க இருக்க முடியும். எல்லாருமே முதல்வன் ஆகிட முடியுமாங்க? அதனால் அந்த பேர் வச்சதே தப்பு. அடுத்தது இந்த முதல்வர் தாய் மாணவர் அப்படின்னு நல்ல காலம். இதுக்கு யாரும் இந்த பக்கத்துலேருந்து முட்டு கொடுக்கல போல இருக்குது. தாய்மான சுவாமி அப்படின்றது வந்து ஒரு மதத்தை குறிப்பிடுவதாக இருக்கின்றது. அதனால் வந்து மதச்சார்பற்ற அரசு இந்த பெயரை நீக்க வேண்டும் அப்படின்னு. சரி, இவங்க வந்த பிறகு அந்த அம்மா கேன்டீனில் போய் மேலே வந்து இப்போ அதை ஒட்டினது அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அம்மா கேன்டீனை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அது ஒரு மாதிரி ரிவைவ் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை ஒன்றும் பண்ண முடியல. இது வந்து நாம் என்ன பண்ணமோ அதே இவங்களும் பண்ணுறாங்க. புதுசாக ஒன்றும் பண்ணலை. இதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சிவா. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.